வணக்கம். கோதை தமிழ் காணொளி அரசியல் தொடர் நிகழ்வு காணொளியில் கோதை தனபாலன். ஒரு வழியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்துவிட்டது. அமைச்சரவையும் நிறைவு செய்துவிட்டது. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நாம் வாழ்த்துக்கள் சொல்வோம். இப்பொழுது நான் இங்கு பேச வந்தது, தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைந்துள்ளது. இது எப்படி இருக்கும் என்பது போக போகத்தான் நம்ம புரிந்து சொல்ல முடியும். உடனே இப்பொழுது நாம் விமர்சிக்கவும் முடியாது, கருத்துக்கள் சொல்லவும் கூடாது. ஆனாலும் சில சந்தேகங்கள் நமக்கு வருகின்றன. அவற்றை நாம் பேசுவதில் தவறு இல்லை. இப்பொழுது தவேக தேர்வில் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. ஒரு 106 நின்று கொண்டு மேற்கொண்டு ஒரு 13 தெரிவு செய்து தனது ஆட்சியை தக்க வைத்து கொண்டுள்ளது. இதில் காங்கிரஸ் சேர்ந்த முறை பற்றி எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அவர்கள் 2029 வரை அவர்கள் இணைவுக்கு சம்மதம் விட்டார்கள். அவர்களுக்கு 2 அமைச்சர் பதவியும் தந்துவிட்டார்கள். விசிகாவுக்கு ஒன்றும் இந்தியன் முஸ்லீம் லீக் ஒன்றும் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார்கள். மிக்க சந்தோஷம். இவர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவர்கள் ஏற்றுக்கொண்டது மிக்க மகிழ்ச்சி. கம்யூனிஸ்ட் நாங்கள் இடம்பெறவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையில் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்று விஜயும் விரும்பினார். காரணம், விஜயின் எண்ணமே காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இந்த சிறுபான்மை கட்சிகள் தன் வசம் தானாக வர வேண்டும் என்று விரும்பியது. தேர்தல் முன்பு நடைபெறவில்லை. பின்பு இவருக்கு தேவைப்படும் நிலை வரும்பொழுது அவர்கள் குடியரசு ஆட்சி கூடாது என்ற எண்ணத்தில் ஆதரவளித்துள்ளார்கள். அதே நேரம் இவர்களை நம்பியும் பிரயோஜனமில்லை. நாளை வித்தியாசமாக இவர்கள் தங்களது ஆதரவை பின்வாங்கிக் கொள்ளலாம். வெளியிலிருந்து ஆதரவு வரும் பொழுது பற்றாக்குறைக்கு தாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று ஏடிஎம்கேயை உடைத்தார்கள். அதில் வந்த 25 வேலுமணி, சண்முகம் போன்ற 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்த வேளையில் ஏதாவது மறைமுக உதவிகளை அவர்கள் பெறலாம். மற்றபடி அவர்கள் கட்சியில் குழப்பத்தை தான் அவர்கள் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களுடைய மற்றவர்களுக்கு ஒரு தொட்டு பிரயோஜனம் இல்லை அவர்களால் என்பது தான் உண்மை. அவர்கள் உண்மையிலேயே பதவி ஆசை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கட்சி நலனை கண்டவர்களாக அவர்கள் இல்லை. காங்கிரஸை கூட ஒரு வகையில் தேசிய அளவில் இடம் பிடிக்கும் ஆசையில் இருக்கலாம். அது தவறு இல்லை. இந்த மாதிரி நம்ம போகும் பொழுது விஜய் இவ்வளவு பிரச்சனையிலும் எதிலும் வெளி பேச்சு பேசவே இல்லை. அது இன்னும் என் போன்ற சிலருக்கு ஒரு வருத்தத்தை தான் தருகிறது. பற்றாக்குறைக்கு ஆதரவு பண்ணுறவர்கள் சற்று வெளியில் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுவது பொய்யாகவும் இருக்கிறது. பழைய இன்ஸ்டாகிராமில் வருவது போன்றே இவர்கள் தேர்தல் பரப்புரை செய்வது போன்றே விஜய் அப்படி செய்திருக்கார் இப்படி செய்திருக்கிறார் என்று சும்மா ரீல்ஸ் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது அவருக்கே நல்லது அல்ல. அதை என்று புரிந்து கொள்ளப் போகிறாரோ தெரியவில்லை. ஏற்கனவே உள்ள ஒரு நல்ல ஒரு திட்டங்களை இவர் வந்தது போல் காண்பிப்பதுங்கிறது 10 நாளைக்குள். இந்த இடத்தில் நான் ஒரு பழமொழியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு யார் எப்படி கோவப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அர்ப்பனுக்கு பவுசு வந்தால் அர்த்தராத்தில் கொடைப்பிடிப்பானாம் என்பார்கள். இன்னமும் மௌனமாக விஜய் இருந்தால் இந்த பழமொழி அவருக்கும் பொருந்தும். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. பதிலாக இப்பொழுது அவர் கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நிறைவேற்றுவார். அதற்கு கால அவகாசம் உண்டு. 6 மாதம் கொடுக்கலாம். அதை பற்றி தவறு இல்லை. ஆனால் மார்டின் லாட்ரி அந்த கும்பல் ஆதரவு பின்னால் இங்கு வருகிறது. ஏற்கனவே 2 இடங்களில் அவர்கள் ஒரு நம்பர் லாட்டரியை துவங்கி விட்டதாகவும் செய்திகள் வருகிறது. ஆன்லைன் சூதாட்டம், இது என்ன வேலை? எதையோ சொல்லுவார்களே, கிணறு விட்ட பூதம் புறப்பட்ட மாதிரி நானே தீய சக்திகளை ஒழிப்பேன் என்று சொல்லிக்கொள்ளும் விஜய் செய்கின்ற வேலையா இது? லாட்ரி சீட்டை வராமல் தடுப்பாரா? ஏடிஎம்கே உடைத்தவர்கள் லீமா ரோஸ் என்ற லாட்ரி உரிமையாளர் தான். அவரும் அதிமுகவில் திடீரென்று சேர்ந்து கொண்டு பணத்தை இறைத்து அதில் ஒரு பிளவை உண்டாக்கியவரும் அவர்தான்.
சரி, இதெல்லாம் அவர் கட்சிகளுக்குள் நமக்கு அது தேவையில்லை என்று நாம் கடந்து விடலாம். ஆனால் விஜய் இதற்கெல்லாம் என்ன பதிலை வைத்திருக்கிறார்? அடுத்து, மத்திய அரசிலிருந்து மும்மொழி கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு விதத்தில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து கேட்டு வந்திருக்கிறது. இதற்கு அவர் கையெழுத்திடுவாரா? அடுத்து, நிதி கேட்டு செல்வாரா? என்ன செய்வார்? போராடுவாரா? பல கட்சிகளை அரவணைத்து முன்னெடுத்து செல்வாரா? இந்த சந்தேகங்கள்லாம் ஏன் வருகின்றன என்றால், இவர் எதையுமே வெளியில் பேசுவதில்லை. மாறாக இவருக்கு வாக்களித்தவர்கள் அத்தனை பேரும் இன்னும் புரியாத்தனமாக கண்ட ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் சாப்பிடுவது, வெள்ளை துண்டை எடுத்து மாற்றி விட்டார்கள். இதையெல்லாம் ஒன்றும் சரியில்லை, சரியான திசையில் செல்வதாக இல்லை. அவர் கருத்தாக அமைச்சர்களை புதியவர்களாக போட்டியிருக்கிறார். அவரும் புதியவர், சில நேரங்கள் தடுமாறத்தான் செய்யும். அது கூட இருக்கும் அதிகாரிகள் அதை சரி செய்து கொள்வார்கள். ஆனால் மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமான செயல்பாடுகளை அவர் அனுமதிப்பதாக இருந்தால் அது சரி வராது. பார்ப்போம். எனது ஒரு மனக்லேசங்களை, ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை இந்த காணொளியில் நான் வெளிப்படுத்தியுள்ளேன். எதுவும் உடனே தெரியாது, போக போக பார்ப்போம். அவர் மக்களை சந்திக்கணும், மக்களிடம் பேசணும். பேசாமல் நான் இப்படி தான் இருப்பேன் என்று தேர்தலுக்கு முன்னர் இருந்தது போல் இருந்தால் அது சரி வராது. இதை சொல்லவே இந்த காணொளியில் நான் சங்கதிகளை பதிவு செய்தேன். நன்றி, வணக்கம். இனி அடுத்து வேறொரு காணொளியில் அடுத்த ஒரு நிகழ்வு பற்றி நாம் பேசலாம்.